அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை அழகான ஒரு ஜும்மாவுடைய நாளிலே ரபியுல் ஆஹிர் மாதத்திலே 3வது ஜும்மா நாம் அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மாவுடைய பகலில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்மாவுக்காக தயாரான முறையிலே சுன்னத்தான குழிகள் நகவட்டுவது போன்ற வெள்ளை ஆடைகளை அணிவது, இதெல்லாம் சுன்னத்தான முறைகளான சீக்கிரமாக பள்ளிக்கு செல்வது, மிக அற்புதமான இந்த எல்லா நன்மைகளும் அடங்கின ஒரு ஜும்மா, ஒரு அழகான ஜும்மா. உலக முஸ்லீம் எல்லோருக்கும் அந்த ஜும்மா ஹஜ்ஜுல் ஃபுக்ராய் வல் மசாக்கி, ஏழைகளுடைய ஹஜ் என்று சொல்லக்கூடிய பெருநாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நன்மைகளும் வளங்களும் பரக்கத்துகளும் நம்ம இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தருகின்ற ஒரு நாள், இனிய நாள். நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம அடையப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃப மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அந்த சிறப்பான அந்த நாளில் நம்ம அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளிக்கிழமை உலகம் அழியிற நாள் என்ற தலைப்பைங்களை பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானா. அஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخطاؤون وتواب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அழகான ஒரு நமக்கெல்லாம் ஒரு பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜும்மாவுடைய இனிய நாள் மலரட்டும். எல்லோருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் வளமான நாட்களிலே பரக்கத்தான நாளிலே நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய துஆவெல்லாம் கபூலாய் வியாபாரங்களே வேலைவாய்ப்பாக குறிப்பாக திருப்பூர் மாநகரத்திலே எல்லா வரிகளையும் பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்தி நல்ல எக்ஸ்போர்ட்டுகள் லோக்கல் கம்பெனிகள்லாம் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைச்சி அழகான முறையிலே வாழ வந்த எல்லா மக்களையும் வாழ வைக்கக்கூடிய பரக்கத்தான திருப்பூர் மாநகரம் வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைத்து ஆடைகள் கிடைத்து எல்லா மக்களுக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருப்பூர் மலரட்டும் என்ற துவாவோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய செய்யக்கூடிய தொழிலை வேலை வாய்ப்புகளை பரக்கத்தந்து நோய் நொடிகள்லாம் அப்புறமாகி துவா செய்ய சொன்ன அனைவருடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருடைய எல்லா நலமும் மலமும் இந்த ஜும்மாவுடைய இனிய நாளுடைய எல்லா பரக்கத்து ரஹ்மத்தும் அல்லாஹ் நமக்கு தந்த வைவன். ஆமீன். புனிதமான ஜும்மாவுடைய நாள். இந்த நாளில் தான் ஏராளமான சிறப்புகள் நாம் எல்லாம் அறிவோம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுங்க பிறந்த நாள், துனியாவில் இறக்கப்பட்ட நாள், அல்லாஹ் நாட்களிலே சிறந்த நாள். அதே மாதிரி இந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் தான் கியாமத் நாள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட நேரம், அது கியாமத் நாளும் இந்த நாளில் தான் நிலவும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காலம் செல்ல செல்ல பாவங்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஈமான்தாரிகள், மூமின்கள், நாடுகள் அனைவர்களும் பாவ செயல்கள், ஹராமான செயல்கள், எல்லா பாவமும் இந்த நாளை விட அடுத்த நாளை விட இந்த வருஷத்துடைய வர வருஷம் 2026 2027 28 வருஷம் போக 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 பாவங்கள் பல்கி பெருகி கொண்டே போகும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அது கடைசி நாளில் கியாமத் நாளுக்கு அது காரணமாக ஆகும். அப்படிப்பட்ட அந்த பாவங்கள், அதிகமான பாவங்கள் செய்யக்கூடிய நேரங்களில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரர்களை, பெரியவர்களை, தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அந்த மனிதர்கள் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் ஹைரு தவ்வாபூன், அந்த பாவ மன்னிப்பு தௌபா செய்யக்கூடியவங்க தான் சிறந்தவங்க, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்க தான் சிறந்தவங்க. அப்போ ஏராளமான மக்களுடைய அந்த ஹராமிலே போகக்கூடிய அந்த சூழ்நிலை,
அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு போகணும்னு சொன்னால், தண்ணி அடிச்சுட்டு மது அறிந்து கொண்டே இறக்கின்றார்கள், ஹராம் வேலை செஞ்சு கொண்டே இறக்கின்றார்கள். அப்போ அது மாதிரி ஹராம் பாவத்திலேயே எத்தனையோ பேர்கள் இறந்து கொண்டு கொள்ளக்கூடிய நம்ம நிலையை பார்க்கிறோம். காஃபிராக இறக்கின்றார்கள், முஸ்லீம் ஈமான்தாரிகள் ஈமான் இல்லாமல் இறக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான விபத்துகள், திடீர் மரணங்கள், பாவியான மரணங்கள், ஹராமான மரணங்கள், இது எல்லாவற்றில் இருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ்வே அப்படிப்பட்ட பாவங்களில் இருந்தும், மரணங்களில் இருந்தும், ஹராமான மௌத்துகளில் இருந்தும் அல்லாஹ்வே நீ பாதுகாப்பு செய்வாயா. ஏராளமான மக்கள் ஈமான்தாரிகள் குர்ஆன் ஓதிக்கொண்டே யார் எங்களுக்கு ஒரு மௌத்து தர வேண்டும், தொழுதுட்டு இருக்கும் போதே ஒரு மௌத் தர வேண்டும், உம்ரா செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே மௌத் தர வேண்டும், ஹஜ் செய்கின்ற பொழுதே மௌத் தர வேண்டும், ஜன்னத்தில் பக்கீர அடங்க வேண்டும். இப்படியெல்லாம் ஈமான்தார்களுடைய அவங்களுடைய துவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முன்னோர்கள் ஏராளமான பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த சிறப்பான ஜும்மாவுடைய நாளில் தஸ்பீஹாத்துகளை சொல்லி பாவங்களை பாவ மன்னிப்பு தேடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மிக அற்புதமான ஒரு தஸ்பீ, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஃபத்துல் மொய்யின இமாம் அவங்க எழுதக்கூடிய அந்த ஹதீஸ் தான். அதாவது அந்த சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 101 தடவை நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் பல லட்சம் தீமைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது என்று நம்ம எல்லாம் இமாம் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவமெல்லாம் மன்னிக்கக்கூடிய தஸ்பீஹாத்துகள் அதிகமான முறையிலே இந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லா நாளும் நம்ம அதிகப்படுத்துவோம். சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். லேசான தஸ்பீ பல லட்சம் தீமைகள் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய தஸ்பீஹாத். இதை நம்ம எல்லாம் அறிந்து அந்த தஸ்பீகளை அதிகமான முறையில் குறிப்பாக தினசரி 101 தடவை ஓத வேண்டும் என்று நம்ம படித்துள்ளார் இமாம் பெருமக்கள். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமான நம்ம தஸ்பீஹாத்தை சொல்லி பாவங்களை மன்னிக்க வேண்டும். 1வது. 2வது அஃப்சுஸ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாம் அதிகப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். தாயிட்டாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், உஸ்தாத்மாராக இருந்தாலும், நிர்வாகிகளாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், வெளியிலே நம்ம ஈமான்தாக இருந்தாலும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய துவா பிரார்த்தனை அதிகப்படுத்தி கொள்ளுங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அது மாதிரி முசாஃபா முஆனகா செய்வது, இது நம்ம செய்கிற வரையிலேயே நம்முடைய பாவமெல்லாம் அப்படியே என்னாகுது, அப்படியே கொழிந்து போகிறது. மரங்களில் காற்று காலங்களில் மரங்களை பிடிச்சி கொடுக்குனா இலைகள்லாம் உதிர்வது போல நம்முடைய பாவமெல்லாம் உதிர்ந்து போய் விடுகிறது. சலாம் ஒவ்வொருத்தருக்கு சலாம் சொல்லி கைகளை பிடித்து கொண்டு, கையை நம்ம என்ன செய்வது, கையை பிடித்து கொண்டு சலாம் சொல்லுவது, அதை மாதிரி முசாஃபா செய்வது, மானாக்கா செய்வது இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய பாவமெல்லாம் ஒருத்தருக்கு பேசியிருப்போம், ஒருத்தருக்கு பாவம் செஞ்சுருப்போம், எல்லா பாவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். அடுத்தபடியாக நம்முடைய பாவம் மன்னிக்கக்கூடிய ஸ்டேஜில் அடுத்தது நம்ம என்ன செய்யணும், சலாத் முதலாவது தஸ்பீயை சொல்லணும், பல பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. 2வது ஒருத்தருக்கு சலாத்தை சொன்னால் முசாஃபா முஆனகா செய்கின்ற பொழுது நம்முடைய பாவமெல்லாம் அப்படியே பொழிந்து போய்விடுகிறது. 3வது குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே சும்மா கையை அப்படி பிடிச்சாலே போதும், கையை கோத்து இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிடிக்கின்ற பொழுது சும்மா எது சொல்லாமல் இருந்தாலே போதும், எதுவுமே பேசாமல் சும்மா கை கோத்து வச்சாலே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவங்களுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த கை கோத்து இப்படி பிடிச்சாலே அவங்களுடைய தெரியாமல் செஞ்ச கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பாவங்கள் அனைத்தும் கொழிந்து போகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்றார். அப்போ அந்த நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதோ நேரங்களில் சும்மா இருக்கும்போது கைக்கு நம்ம அப்படியே பிடிச்சி 3 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்துருப்பது, இது பாவம் மன்னிப்பது காரணமாக இருக்கும் என்று நம்ம கற்றுத் தருகின்றார்கள் நம்ம இமாம் பெருமக்கள். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம உது செய்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் செய்த பாவம்,
நம்முடைய காது செய்த பாவம், கைகள் செய்த பாவம், காதுகள் செய்த பாவம் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கப்படுகின்றார். அப்போ அதிகமான உதவு செஞ்சு உதவோடு இருப்பது, அடிக்கடி நம்ம உதவு நம்ம விட்டு செல்கின்ற பொழுது அடிக்கடி உதவு செஞ்சு உதவை புதுப்பித்து கொண்டே இருப்பது நம்முடைய பாவமெல்லாம் கரைஞ்சு போவதற்கு காரணமாகும். சொல்கின்றார்கள், நீங்கள் வெள்ளிக்கிழமை குளிக்கின்ற பொழுது நியத்து செஞ்சு ஜும்மா நாளாக நான் குளிக்கிறேன், ஜும்மாவுடைய சுண்ணத்தான குடியை நான் குளிக்கிறேன் என்று சொல்லி நியத்து செஞ்சு குளிச்சுட்டு நம்ம உதவு போகின்ற பொழுது அப்பப்போ நம்ம என்ன செய்கிறது, இப்போ தான் எல்லா அங்கேயும் பைப்புகளும் இருக்குது, எல்லா சௌகரியம் வந்து விட்டது. அப்போ நம்ம உதவோடே இருப்பது உதவு செய்ய நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை குறிப்பாக இந்த உலகம் அழியக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை இந்த உலகம் அழியக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய பாவமெல்லாம் அதிகமான பாவங்கள் செய்வதற்கு காலகட்டம் போய்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், காலையிலே ஈமான் இருக்கும், மாலையிலே காஃபிராகிடுவோம். அப்படிப்பட்ட நிலைமைகள், அதிகமான பாவங்கள், அதிகமான கோல் சொல்வது, புறம் பேசுவது, பிறரை பற்றி நம்ம அவங்களை பற்றி குறை சொல்லுவது, அதிகமான பாவங்கள் செய்வது, பார்க்கக்கூடியதெல்லாம் பாவமான முறையில் பார்க்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இப்படி பாவங்கள் அதிகமான பல்வேறு பாவங்கள் பெருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம வெள்ளிக்கிழமை சிறப்பான அந்த நாளில் அது கியாமத்தில் வரக்கூடிய நாளாக இருக்கிறது, உலக அழிய நாளாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்யணும், அதிகப்படியான நேரங்களில் ஒதுவோடு இருந்து பாவங்களை மன்னிப்பதற்கு 4வது ஒரு நமக்கு வழிமுறை சொல்லித் தருகின்றார்கள். 5வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே என்ன செய்யுங்க, தொழுங்க. அல்லாஹ்வே யா ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுது அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக தேடுங்க, அல்லாஹ்வுடைய எல்லா தேவைகளும் கபூலாக்கி தருவார். அந்த பறந்து தொழுகின்ற பொழுது நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஃபஜ்ர் தொழுதா லுஹர் தொழுகின்ற பொழுது அந்த ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் உள்ள இடப்பட்ட நேரங்களில் வரக்கூடிய எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். லுஹர் தொழுது அசர் தொழுதா அசருக்கும் லுஹருக்கும் உள்ள இடப்பட்ட உள்ள எல்லா பாவங்களும் தான் தலை மன்னிக்கிறான். மாரிபு தொழுதா அசருக்கும் மாரிபுக்குள்ள இடப்பட்ட நடந்த பாவங்கள் மன்னிக்கின்றான். மாரிபது இஷா இடப்பட்ட நேரம் உள்ள பாவங்களை மன்னிக்கின்றான். இஷா தொழுதா ஃபஜ்ர் வரை உள்ள பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டித் தந்துள்ளார்கள். அப்பா 5 தொழுகின்ற பொழுது நம்ம பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. 5வது விஷயமாக இருக்கிறது. அது மாதிரி 6வது விஷயமாக அதிகமான தர்மங்கள் செய்வது, தான தர்மங்கள் செய்கின்ற பொழுதும் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நம்ம அழகான முறையிலே நியத்துகளை வச்சு அல்லாஹ்வே என்னுடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்கி தருவான்னு சொல்லி இருக்கிறத ₹1, ₹2, ₹10, ₹5 வரக்கூடியவங்க இல்லை என்று சொல்லாமல் அழகான முறையிலே இஹ்லாஸான முறையில் கொடுத்து துவா செஞ்சு ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மக்காவோட பணி செய்து முடிந்தவுடனே துவா செஞ்ச அல்லாஹ் என்னுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்ன அந்த துவாவை நம்ம ஓதணும் என்று சொன்னால் நிச்சயமாக பாவமெல்லாம் மன்னித்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பறக்கத்தாக்கி தருவார். அதே போன்று 7வது நன்மையாக விஷயமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டே இருப்பது, சூரத்து கஹ்ஃப் ஓதுவது, சின்ன சூறாக்கள் தெரிஞ்ச சூறா குர்ஆன் எடுக்க முடியும்னு சொன்னால் வருகின்ற போது போகின்ற போது நம்ம ஓதுகின்ற பொழுது குர்ஆன் வசனங்களை நம்ம ஓதுவது, சின்ன சூறாக்களை பலக்கு நாசு புழுவதாக இன்னாத்தை நான் வல்லசை நம்ம பாடமுள்ள குர்ஆன் ஆயத்தில் நம்ம வண்டியில் போகின்ற பொழுது சும்மா இருக்கின்ற பொழுது நேரங்கள் என்ன செய்யணும், குர்ஆன் ஓதுவதில் இந்த ஜும்மாவுடைய நாளில் காலையில் மாலையில் பகலில் நம்ம ஓதிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. தேவையெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறப்படுவதற்கு காரணமாகும். அடுத்து கடைசியாக துவாவில் இருந்து கொண்டிருக்கணும். அழகான முறையிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இப்போதும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, அல்லாஹ்வே இம்மை மறுமையை வெட்டி தந்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்வாயாக. அல்லாஹ்வே ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுன் வஜஅல்னா முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் யா அல்லாஹ் எல்லோரும் கண்குளிர்ச்சியாக்கி தருவாயாக. ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, எங்களுடைய பெற்றோர் எப்படி எங்களை பேணி பாதுகாத்தாங்களோ கிருபைப்பட்டு வளர்த்தினாங்களோ அதே மாதிரி அவங்களே யாதான் இறக்கப்படுவாயாக. இப்படி உண்டான துவாக்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் துவா. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அதெல்லாம் துவா தெரியுமோ? துவாவெல்லாம் கேட்டு இந்த நாளை சிறப்பான ஜும்மாவுடைய நாளை எல்லா வளமும் நலமும் பெற்று பரக்கத்து பொருந்திய நாளாக ரஹமத்தான் நாட்களிலே சிறந்த நாள்
எல்லா ரஹ்மத்திலும் வரக்கூடிய நாள், ஹஜ்ஜுடைய நாள், பெருநாவுடைய நாள், நன்மைகள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய நாள், துவா கபூலாகக்கூடிய நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாமெல்லாம் ஜும்மாவுடைய நேரமாக வந்து அந்த ஜும்மாவுடைய ரஹ்மத்தான தொழுகை தொழுது 5 நேர தொழுகை ஈமானோட தக்வாவான வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. ஆமீன்.